ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். கள்ளச்சாராய மரண சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள்ளச்சாராய பாதிப்பு போன்றவற்றின் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய உயிர்காக்கும் மருந்துகள் அனைத்தும் அரசு மருத்துவமனைகளில் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். எதிர்கால சமுதாயத்தை மிக மோசமான வகையில் பாதிக்கும் போதைப் பொருட்களை எந்த வகையிலும் அனுமதிக்க இயலாது என்ற அடிப்படையில் இவற்றை விற்பனை செய்பவர்கள் மீது சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் தீவிரமாக எடுத்து வருகிறோம். தொடர்ந்து பேசிய அவர் தான் ஓடி ஒளிபவன் அல்ல எனவும் குற்றவாளிகளை கைது செய்த பின்னர்தான் இங்கு பதிலளிப்பதாக தெரிவித்தார். மக்களை காக்க எந்தவிதமான கடும் நடவடிக்கையும் எடுப்பேன் என உறுதிபட கூறினார். தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் முறையில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒளிபவன் அல்ல, பொறுப்பை உணர்ந்ததற்காக தான் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். துயரம் மிகுந்த இந்த சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதியளிக்கிறேன். விசாரணை ஆணையம் வழங்கும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்டாலின் தெரிவித்தார். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குழந்தைகளின் கல்விச் செலவை தமிழ்நாடு அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கள்ளச்சாராய விவகாரம் குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தைச் சேர்ந்த 47 பேர் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தியதால் உயிரிழந்தது மிகவும் துயரமான சம்பவம் என கூறினார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் நிதியோடு பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் அரசு ஏற்றுக்கொள்ளும் என ஸ்டாலின் அறிவித்தார். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும். பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் 18 வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா 5000 ரூபாய் வழங்கப்படும். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும் எனவும் ஸ்டாலின் கூறினார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக பேரவையில் விவாதிக்க சபாநாயகர் அப்பாவுவிடம் அனுமதி கோரியதாகவும், ஆனால் இதுகுறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் கூறினார். கள்ளச்சாராய விவகாரம் குறித்து திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் குரல் எழுப்பாதது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மருந்துகள் போதிய அளவில் இருப்பதாக அரசு கூறுவது பச்சை பொய் என்று குற்றம் சாட்டினார். பல பேர் கண் பார்வை அற்றிருக்கிறார்கள். இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும். இந்த அரசு அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மரணத்திற்கு முழுக்க காரணம் திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர். இந்த மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் வீடுகளுக்கே தேடி சென்று அவர்களை அழைத்து வந்து மருத்துவமனையில் அனுமதிக்க செய்கிறது. கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு வர தயங்கியதால் தான் உயிரிழப்பு அதிகரித்ததாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயத்தால் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளித்தார். ஜிப்மர் மருத்துவமனையில் 9 பேர் ஆபத்தான நிலையிலும் அதில் 4 பேர் மிகவும் கவலைக்கிடமான நிலையிலும் இருப்பதாகவும், சேலம் அரசு மருத்துவமனையில் 8 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அந்த மது அருந்தி நீண்ட நேரமானவர்கள் அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கியது என்பதற்கு பின்னாலேயும் கூட மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் இதில் இறப்புகளை அதிகம் சந்திக்க நேர்ந்தது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சை வழங்கப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார்.
நீட் மற்றும் டெட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக டெல்லியில் காங்கிரஸ் கட்சி நடத்திய போராட்ட காட்சிகளே இவை. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தேர்வு முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அவர்களை பாதுகாவலர்கள் அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலும் போராட்டம் நடத்திய இளைஞர் காங்கிரசார் கைது செய்யப்பட்டனர். இதேபோல நீட் மற்றும் டெட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக ஹைதராபாத், பாட்னா, மும்பை, லக்னோ உள்ளிட்ட நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளிவருவதற்கு சில நிமிடங்கள் இருந்த நிலையில் ஜாமீன் உத்தரவை நிறுத்தி வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது. தொடர்ந்து திகார் சிறையில் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு தேர்தல் பரப்புரைக்காக வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்ததை அடுத்து அதை நீட்டிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் மீண்டும் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி விசாரணை நீதிமன்றம் வியாழக்கிழமையன்று தீர்ப்பு வழங்கியது. இதனையடுத்து வெள்ளிக்கிழமை மாலை கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை எதிர்த்து அமலாக்கத்துறை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டது. அமலாக்கத்துறையின் மனுவை அவசர வழக்காக எடுத்துக்கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் உத்தரவை நிறுத்தி வைப்பதாக கூறியது. இதனால் கெஜ்ரிவால் திங்கட்கிழமை வரை சிறையிலிருந்து வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 40 உயிர்கள் பலியாக முக்கிய காரணமான கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டியை போலீசார் ஒரு வழியாக கைது செய்திருக்கும் நிலையில் யார் இந்த கண்ணுக்குட்டி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி நகரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் இந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ். நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடுதான் சாராய கடையாக செயல்பட்டு வந்த இடம். கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் இந்த கருணாபுரம் பகுதியில் பல ஆண்டுகளாகவே கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இவருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியை சாராய கடை என்றே அப்பகுதி மக்கள் அழைக்கின்றனர். 50 முதல் 60 ரூபாய் வரை விற்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை முதலில் கருணாகுளம் ஆற்றங்கரை ஓரம் மறைவாக விற்பனை செய்து வந்தார் கண்ணுக்குட்டி. பின்னர் கருணாகுளம் குடியிருப்பு பகுதியிலேயே தன் வீடு அருகே சிறிய கொட்டகை அமைத்து சாராய கடையை உருவாக்கிவிட்டார். நாளடைவில் விற்பனை அதிகரிக்க மற்றொரு வீட்டையும் வாடகைக்கு எடுத்து குடோனாக தொழிலை விரிவுபடுத்தினார். கண்ணுக்குட்டியிடம் 24/7 கள்ளச்சாராயம் கிடைப்பதுதான் ஸ்பெஷாலிட்டி. கருணாபுரம் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பலரும் இங்கிருந்துதான் கள்ளச்சாராயத்தை வாங்கிச் செல்வதாக கூறுகின்றனர் அந்த பகுதி மக்கள். கள்ளச்சாராயம் தான் அந்த இடத்துல வித்துக்கிட்டு இப்போ 2 வருஷம் ஆகுது. இந்த இடத்துல தான் வச்சு நல்லா ஓடிக்கிட்டு வியாபாரம், நல்ல வியாபாரம். எப்போ வேணாலும் கிடைக்குமா? எப்போ வேணாலும் கிடைக்கும். நைட்ல தான் கொஞ்ச நேரம் இடைவெளி, அப்புறம் இந்த 3 மணி 4 மணில இருந்து திரும்ப ஆரம்பிச்சு, திரும்ப காலையில் அதிகாலை ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, ஏன்னா கூட்டமாவே இருக்குமா எப்பவுமே இந்த இடத்துல? வரவும் போகும் வரவும் போகுமா தான் இருப்பாங்க. வர ஒருத்தன் வெளியே நின்றுட்டு போங்க போங்க போங்கன்னு பாக்கெட்டை கொடுத்து போன்னு, ஏன்னா பிரச்சனை வந்துடக்கூடாது, கடை நடத்துறதுக்கு தடையாயிடும், போன்னு அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை வருஷமா பண்றாங்க அது? இப்போ 2 வருஷமா தான் நடக்குது. கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு 300 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கருணாபுரம் பகுதியில்தான் கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது. காவல்துறைக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். மரக்காணம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு சில மாதங்கள் விற்பனையை நிறுத்தி வைத்திருந்த கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி பின்னர் சிலரை சரி செய்து சகோதரர் தாமோதரன் மற்றும் தனது மனைவி விஜயாவுடன் சேர்ந்து விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக மட்டும் கண்ணுக்குட்டி மீது 70ற்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி உள்ளிட்டவர்கள் மட்டுமல்லாமல்
இந்த பகுதியில் இவரோடு தொடர்பில் இருந்து கள்ளச்சாராய வியாபாரத்திற்கு உடந்தையாக இருந்த அனைவர் மீதும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் முக்கியமான வேண்டுகோளாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் கோகுல்.